இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இதற்கு கீழே இருக்கிற அடுத்த லேயர் தான், இதுக்கு கீழே இருக்கிற அடுத்த லேயர் தான் ஃபோக் கம்ப்யூட்டிங். சரியா? உதாரணத்துக்கு சிம்பிளா விளங்குற மாதிரி லேசா விளங்கப்படுத்துறேன். இப்போ அதுக்கு இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய நிறைய ஐஓடி டிவைஸ் சென்சர் ஐஓடி டிவைஸ் இருக்கு. இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நெட்வொர்க் ஏரியாவுக்குள்ள அங்கேயும் சென்சர்கள் ஐஓடி டிவைஸ்கள் இருக்கு. ஐஓடி டிவைஸ் இருக்கு. இன்னும் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ள இருக்கு சென்சர் ஐஓடி டிவைஸ் காணப்படுது. இப்ப முதல் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்த ஆரம்பத்துல என்ன இருந்துச்சுன்னா, உலகத்துல எந்த நெட்வொர்க்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க எந்த வலையமைப்புக்கு கீழே இருந்தாலும் இங்க அது பிரச்சனை இல்லை. நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்க பயன்படுத்தணும்னா உங்க அந்த ஐஓடி டிவைஸ் அந்த சென்சர்ல இருந்து டேட்டா வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு டிரெக்டா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சென்டர்ல எங்க இருக்கோ அங்கதான் டேட்டா சென்டர்ஸ். அது எந்த நாட்டுல இருந்தாலும் சரிதான், எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், டிரெக்டா ஆரம்பத்துல கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்த ஆரம்பத்துல என்ன வந்து, அதாவது ஐஓடி டிவைஸ்கள் சென்சர்கள் தான் கேப்சர் பண்ணக்கூடியதுல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். சரி, ஐஓபி பத்தி விளங்கப்படுத்திக்க, ஐஓடி பத்தி விளங்கப்படுத்தி, ஐஓபில இன்டர்நெட் ஆஃப் பீப்புள், ஐஓடில இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். சரியா? அதாவது இணையத்துல இருக்கக்கூட தகவலை சேரக்கூடிய சாதனம். அப்ப நம்மளோட மொபைல் போன் வந்து ஒரு ஐஓடி டிவைஸ் இல்லையா? எல்லாமே இணையத்துல இணைஞ்சிருக்கக்குள்ள வந்து தகவலை கேப்சர் பண்ணக்கூடிய ஆட்கள். சரியா? அப்ப இது என்னன்னா, எந்த இடத்துல இருந்தாலும், எனி பிளேஸ், எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கேப்சர் பண்ணக்கூடிய, எடுக்கக்கூடிய, கெதர் பண்ணக்கூடிய டேட்டாக்கள் எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணி ஜெனரேட் பண்றதுக்காக எங்க அனுப்புவாங்க? டேட்டா சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்க்கு அனுப்புவாங்க. சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்க்கு அனுப்புவாங்க. மையப்படுத்தப்பட்ட. ஏன் ஆரம்ப டைம்ல வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அறிமுகமான டைம் வந்து அது பெருசா வளர்ச்சி அடையல. ஆரம்பத்துல பயன்படுத்தக்குள்ள சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ் தான் இருந்து எல்லாரும் அங்க அனுப்பக்கூடிய. காலப்போக்குல பயன்பாடு கூடிக்கிட்டே வந்துச்சு. காலப்போக்குல பயன்பாடு கூட 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 ஐஓடி டிவைஸ் ஏரியா கூட 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 இந்த சென்ட்ரலைஸ் டேட்டா சென்டர்கள் என்ன செய்யும்னா, பல குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட ஓரளவு நேரத்துல பல டேட்டாக்களை ப்ரொசஸ் பண்ணக்கூடியதாக, பல டேட்டாக்களை ஜெனரேட் பண்ணக்கூடிய தேவை ஏற்பட்டுச்சு. இதால இங்க டிராபிக் ஏற்பட்டுச்சு. இந்த டேட்டா சென்டர்கள், இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அமைக்கப்பட்டுள்ள டேட்டா சென்டர்கள்ல வந்து ஒரு டிராபிக் நிலைமை ஏற்பட்டுச்சு. இதால என்ன பிரச்சனைனா, குயிக் அண்ட் ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சு. ஒரு டேட்டாவை கெதர் பண்ணி இவங்க சென்ட் பண்ணுவாங்க, டேட்டா சென்டருக்கு, சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்படி பல இடங்கள்ல இருந்து பல ஆயிரக்கணக்கான ரிக்வெஸ்ட் ஒரே மாறத்தால இந்த ஜெனரேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு டைம் கூட போயிடுச்சு. ஏண்டா ஐஓடி டிவைஸ் ஒரு இடம் தெரியும், டேட்டா சென்டர் எங்கேயோ ஒரு தெரியும். டேட்டா சென்டர் எப்படி நம்ம நிறுவனத்துல உள்ள ஒண்ணு நம்ம வாங்குவோம் இல்லையா? நிறுவனத்துல ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? ரெண்டுக்கு எடுப்போம் இல்லையா கிளவுட்? அப்ப என்ன பிரச்சனை வந்து, டேட்டா சென்டர் இன்னொரு இடத்துல இருந்துச்சு, நம்ம பயன்பட ஐஓடி டிவைஸ்ல இன்னும் ஒரு இடத்துல இருந்துச்சு. பல்வேறு இடங்களுக்கு வாரத்தால என்ன பிரச்சனை, அந்த நிறுவனத்துக்கு அந்த டேட்டா சென்டர் வாரத்தால டிராபிக் காரணமாக குயிக் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி கேள நிலைமை வந்துச்சு. இதால பிரச்சனை எதிர்கொண்டாங்க. லேட்டன்சி ஏற்பட்டுச்சு. என்ன லேட்டன்சி ஏற்பட்டுச்சு? லேட்டன்சி ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி சொல்லலாம். அப்ப இந்த பிரச்சனையால என்ன நடந்துச்சாங்கன்னா, இல்ல நாம என்ன செய்யணும், இந்த இதை இல்லாமக்கணும், இல்லாட்டி நம்ம கஸ்டமர் குறைஞ்சிருக்கு எடுத்துக்காங்க. இவங்க என்னட்டாங்கட்டா அடுத்ததாக கொண்டு வந்ததுதான் என்னட்டா ஃபோக் கம்ப்யூட்டிங். அடுத்துல ஃபோக் கம்ப்யூட்டிங்.
ஃபோக் கம்ப்யூட்டிங் என்னமா கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குன்னா அது சப்னியூஸ் இல்லை. கிளவுட் கம்ப்யூட்டிங் அடுத்த லேயர் ஒரு புதுவிதமான லேயர் சொல்லலாம். சப் கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லலாம். இந்த ஃபோக் கம்ப்யூட்டிங் என்னண்டாங்க, அதாவது இந்த டேட்டா ஸ்டோரேஜ்ல குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் என்னன்னா இவங்க தனித்தனியா பிரிச்சாங்க. குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் தனித்தனியா பிரிச்சாங்க. அதை சொல்லுங்க ஃபோக் கம்ப்யூட்டிங் பேர் இருக்காங்க. ஃபோக் கம்ப்யூட்டிங் இது என்ன ஃபோக் கம்ப்யூட்டிங்? சரியா? அப்ப இங்க என்னன்னா தனித்தனியா என்னன்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ற கான்செப்ட் தனித்தனியா பிரிக்கணும். இங்க என்ன நடக்கும், இவங்க என்னன்னா இவங்க கெதர் பண்ணக்கூடிய டேட்டா அல்லது அனுப்புவாங்க, நம்மளே இல்ல அனுப்புவாங்க எல்லாம் நாங்க போக சின்ன சின்ன முக்கியம் இல்லாத நெசசரி இல்லாத பெரிய ப்ரொசஸ் இல்லாத சின்ன விடயங்கள் இதுக்குள்ளேயே ப்ரொசஸ் பண்ணப்பட்டு உடனே அங்க ரெஸ்பான்ஸ் பண்ணப்பட்டு அந்த ஏரியாக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணப்பட்டு. சரியா? அதாவது ப்ரொசஸ் வந்து அங்க நடத்தாம இங்க நடத்தினாங்க. ப்ரொசஸ் டேட்டாவை ஜெனரேட் பண்றதை எங்க நடத்தினாங்கன்னா கிளவுட்ல போய் நடத்தாம நீங்க இந்த ஃபோக் கம்ப்யூட்டிங் அந்த குறிப்பிட்ட ஏரியா கொண்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்தை ப்ரொசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரிதான். ஆனா எப்ப எந்த டேட்டாக்கள் மெயினா கிளவுட் கம்ப்யூட்டிங் போகும்னா நெசசரியான டேட்டா, முக்கியமான டேட்டாக்கள் மட்டும்தான், அத்தியாவசியமான டேட்டாக்கள் மட்டும்தான் நீங்க ஃபோக் கம்ப்யூட்டிங்ல இருந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அனுப்பி வைக்கப்படும். மற்றபடி நார்மலான சிறிய டேட்டாக்கள் எல்லாமே எங்க இந்த ஃபோக் கம்ப்யூட்டிங்ல ப்ரொசஸ் பண்ணப்பட்டு உடனே ரெஸ்பான்ஸ். இதால என்ன பிரச்சனை வரல, லேட்டன்சி பிரச்சனை வரவே இல்லை அந்த குறிப்பிட்ட ஏரியாவோட. அடுத்து என்ன செய்யுண்டா இங்க வரக்கூடிய சேவ் பண்ணி வைக்கணுமே, அதுக்குத்தான் எக்ஸ் கம்ப்யூட்டிங் வந்துச்சு. இது ப்ரொசஸ் நடத்துறதா ஃபோக் கம்ப்யூட்டிங், அது ஸ்டோரேஜ் இல்லை. நல்லா இருக்கும். ஃபோக் கம்ப்யூட்டிங் என்றது ஸ்டோரேஜ் இல்ல. ஃபோக் கம்ப்யூட்டிங் என்றது என்னன்னா ஜெனரேட் பண்ற, ப்ரொசஸ் பண்றது, வரக்கூடிய டேட்டாவை ப்ரொசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் வழங்குறத ஃபோக் கம்ப்யூட்டிங் ஒரு லேயர் மாதிரி. ஆனா இந்த வரக்கூடிய டேட்டாக்கள்ல இல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அது முக்கியமான நெசசரி டேட்டாவைங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் அனுப்புறதுக்குமாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் தேவைப்பட்டுச்சு. டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ். அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் எப்படி, அந்த IoT டிவைஸ்கள் சென்சர்கள் எந்த வலையமைப்புக்குள்ள காணப்படுதோ அந்த வலையமைப்புக்கு எந்த தனித்துவமான டிஸ்ட்ரிபியூட் ஸ்டோரேஜ் உருவாக்கி இருந்தாங்க. அந்த வலையமைப்புக்கு தனித்துவமான ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஃபோக் கம்ப்யூட்டிங் வேலை ப்ராசஸ் நடத்துறது, டிஸ்ட்ரிபியூட் ஸ்டோரேஜ் வேலை வரக்கூடிய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தேவையான இங்க நாங்க அனுப்புறது 2 மீட்டர் பக்கத்துல இருக்காங்க. 2 உருவாக்கப்பட்டு இந்த உருவாக்கப்பட்ட மெயின் நோக்கம் முதலாவது இந்த டிராபிக் ஏற்படும் என்றதால அது வரக்கூடிய இந்த தாமதித்த லேட்டன்சி இல்லாம இருக்கிறதுக்கு. ரெண்டாவது செக்யூரிட்டி பாலிசி. நம்ம டேட்டா இங்க போகக்குள்ள வேற ஏதோ நெட்வொர்க்ல இருந்து வரக்கூடிய ஏதோ உண்டால ஹெக் பண்ணக்கூடிய சார்ஜ், நம்மளோட தகவல்கள் டேட்டாக திருடப்படக்கூடிய சார்ஜ், நம்ம டேட்டாக்களை எக்ஸஸ் பண்ணக்கூடிய சார்ஜ் கூட இருக்கும். ஏண்டா சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜுக்கு நம்ம டேட்டா அனுப்பக்குள்ள அங்கதான் அந்த நிறுவனத்திலே சம்பந்தப்பட்ட எல்லா IoT டிவைஸ்ல எல்லா டேட்டாவும் அங்கதான் ஜெனரேட் ஆகும். அப்ப அங்க செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து கூட இருக்கும். செக்யூரிட்டி த்ரெட்ஸ் கூட இருக்கும் என்றதால அதுங்க ஒரு ரிஸ்க் ஆனது. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க எல்லா டேட்டாவும் அந்த குறிப்பிட்ட வலையமைப்புக்குள்ளதான் இருக்கு. அந்த நெட்வொர்க்ல எந்த நெட்வொர்க்ல அந்த டிவைஸ்ல இருக்கு அந்த டிவைஸுக்குள்ளதான் அந்த டேட்டாக்கள் இருக்கும். அதால செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
செக்யூரிட்டி த்ரெட் குறைவுன்னு சொல்லுவோம். எல்லாரும் ஆக்சஸ் பண்ணதை விட இதுக்குள்ள இருக்கிற ஒரு சில ஹேக்கர்மார்கள் இதுக்குள்ள இருக்கிற சில இதன் மூலமா பாதிப்பு ஏற்படுமே தவிர மற்ற வலையமைப்புகள் மூலமாக நமக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், குறைக்கலாம் சொல்லலாம். சரியா? அச்சுறுத்தல் குறைக்கலாம். அப்ப அந்த ஒரு நன்மை வந்து நல்லா விளங்கணும். ஸ்டோரேஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த கம்ப்யூட்டிங் குறித்த வலையமைப்புக்குள்ள எட்ஜுக்குள்ள ஸ்டோரேஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த கம்ப்யூட்டிங் சொல்லுவோம், எட்ஜ் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட வலையமைப்புக்குள்ள எனக்கு டேட்டாக்களை ஜெனரேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் தரக்கூடிய கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். நம்ம ஃபோக் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். ஃபோக் கம்ப்யூட்டிங் என்ற ஒன்று புதுசு இல்ல, கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்னும் ஒரு லேயர் சொல்லலாம், சப் கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லலாம். சரியா? அப்ப இந்த விடயங்கள் பிள்ளைகள் நீங்க அதுல வச்சுக்கணும். அப்ப